நம்ம இன்றைக்கி ஃப்ராம்ஃபெட் ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண்பானையில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். ரெண்டும் லைட்டாக பொரிஞ்சு வர்றப்போ நம்ம கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கலாம். மூணுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் இன்றைக்கி 1 கப் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ண தேவையில்லை, அப்படியே டேரெக்டாக நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இது சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து விட்டுட்டோம். ஓரளவு மிக்ஸ் பண்ணியும் விட்டுட்டோம். இப்போது ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உடனே தக்காளி சேர்க்கக்கூடாது. ஒரு நிமிஷமாவது இது நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளியை முழுசாக சேர்க்காமல் நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும் பொழுது குழம்பு கொஞ்சம் திக் கிரேவியாக இருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், இந்தளவு நம்ம தக்காளி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நம்மளோட மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, அதை நான் பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நம்ம தேவைக்கேற்ப மல்லித்தூள். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட காரத்துக்கு உங்களோட மிளகாய் பொடியோட காரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்கேற்ற அளவு நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஒரு நிமிஷம் போல் இது கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் அளவு, ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்தளவு புளி போதும். ஸோ இப்போது இந்த புளியை நல்லா கரைச்சி நம்ம புளி தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ புளியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே தேவையான அளவு தண்ணி, நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது கொதிக்கட்டும். ஓரளவு கொதித்து ரெடியானதுக்கப்புறமா நம்ம இதில் ஃபிஷ்ஷை சேர்க்க போகிறோம். இப்போ செக் பண்ணலாம். பாருங்கள், எந்தளவு நல்லா கொதித்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி 1 kg ப்ராம்ஃபெட் ஃபிஷ்ஷை வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை தான் நான் சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே எனக்கு உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் செக் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபிஷ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபிஷ் போட்டதுக்கப்புறமா ரொம்ப கிண்ட முடியாது, மீன் உடஞ்சிரும் இல்லையா. ஸோ நீங்கள் ஃபிஷ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிரேவிக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எல்லா ஃபிஷ்ஷையுமே அப்படியே ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஃபிஷ்ஷையுமே சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, திருப்பி ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதும், நமக்கு ஃபிஷ் குக் ஆகிடும். ஸோ நீங்கள் எல்லா ஃபிஷ்ஷையுமே சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் விட்டாலே போதும். ஃபிஷ்ஷும் வெந்துட்டு நமக்கு குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், எந்தளவு ஃபுல்லாக எல்லாம் கொதித்து ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாருங்கள், ஃபிஷ் எல்லாமே நல்லாவே குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நான் இது கூட கொஞ்சமாக வெங்காயம், வெள்ளைப்பூடு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு தாளித்து இதில் ஊற்றிட்டேன். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தாளிக்கிறப்பவும் குட்டி வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை கட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நமக்கு ரொம்பவே டேஸ்டியான ஃப்ராம்ஃபெட் ஃபிஷ்
குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ் குழம்பு கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.